வணக்கம் அன்பு நண்பர்களே. இன்றைக்கு ஒரு ஒரு 13-14 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு கதையை நம்ம பேச போகிறோம். அதாவது இந்த ரெட் ஹில்ஸ்ன்னு சென்னையில் ரெட் ஹில்ஸுக்கு பக்கத்தில் குதிரைப்பண்ணை அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. குதிரைப்பண்ணை, அந்த குதிரைப்பண்ணை பக்கத்தில் கல்லுக்கட்டி சித்தர் ஜீவசமாதி அப்படின்னு ஒரு ஜீவசமாதி இருக்குது. அந்த ஜீவசமாதி சாமி பற்றின விஷயங்கள்லாம் அப்போ எனக்கு எதுவும் தெரியாது. அப்போ நானும் என்னுடைய நண்பர் ஒருத்தரும் அப்போ அந்த கண்ணப்ப சித்தர் அப்படின்ற ஒருத்தர் அங்கே ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாரு. அவரை அந்த ரெட் ஹில்ஸ் அந்த ஏரியாவில் கார்னோடைய அதோ சம்திங் அந்த ஊர் பேர், அங்கே அந்த இடத்துல அவர் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. நாங்கள் அவரை பார்க்குறது தான் போகிறோம். அங்கே போய் அது கூட என்னென்னா, அந்த இடம் எனக்கு தெரியாது, ஒரு ஃப்ரெண்டுக்கு தான் தெரியும். அவர் தான் கூப்பிட்டுட்டு போகிறாரு. அவர் கூட நான் போகிறேன். அப்போ போகும்போது என்ன நடக்குதுன்னா, அங்கே இருக்கவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இந்த குதிரைப்பண்ணை பக்கத்துலேயே ஒரு ஜீவசமாதி இருக்குது. அவர் கல்லுக்கட்டி சித்தர்னு பேர். அவர் அங்கே ஜீவசமாதி அங்கே வச்சுருக்காங்க, நீங்கள் போய் பார்க்கறதுனா பாருங்கள் அப்படின்னாங்க. அப்போது அவங்க சொன்னதுனால நாங்கள் என்ன பண்ணுறோம், நானும் நண்பரும் அந்த இடத்த தேடி போகிறோம். ஸோ அப்போ போகும்போது பார்த்திங்கன்னா, இப்போ இருக்கிற மாதிரி அந்த ஜீவசமாதி அப்போ அந்த கட்டடம் அதெல்லாம் ரொம்ப பெருசாக அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. அங்கே எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த சாமியை அந்த ஐக்கியம் பண்ண இடத்து மேலே அது மட்டும்தான் அங்கே இருக்குது. அது மேலே நிறைய அந்த மலர்கள் தூவி வச்சுருக்குறாங்க. அது அங்கே ஒரு பொட்டா மாதிரி ஒன்று பின்னாடி போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பொட்டா மாதிரி மேலே நிழலுக்கு அது மட்டும்தான் இருந்ததாக எனக்கு நினப்பு. அப்போ அதெல்லாம் நம்ம ரொம்ப ப்ரிமிட்டிவ் ஸ்டேஜ். அப்போல்லாம் நம்மளுக்கு சித்தர்களை பற்றின பெரிய விஷயம்லாம் தெரியாது. சரி, சித்தர்கள்ன்றவங்க ரொம்ப மகான்கள் அப்படின்றது மட்டும்தான் தெரியுமே வழி, அவங்களுடைய அந்த பாதை எப்படி அவங்க இருப்பாங்க, எப்படி அவங்க அந்த நிலையை அடைஞ்சாங்க அப்படிலாம் நம்மளுக்கு தெரியாது. ஜஸ்ட்டு நான் அந்த அவங்க சொன்னதுனால நாங்கள் அங்கே போகிறோம். போயிட்டு பார்க்குறோம், அந்த ஜீவசமாதியில் போய் நம்ம போய் அங்கே வணங்கி நிற்கிறோம். அப்போ சடனாக ஒரு அசரீரி, இது மாயாஜால கதை மாதிரி தான் இருக்கும். சடனாக ஒரு அசரீரி காதில் ஒலிக்குது. அது என்ன அந்த அசரீரியில் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தெளிவாய், தெளிந்து, தெளிவே, தெளிவாய், இதுதான் அந்த அசரீரி. இது கிட்டத்தட்ட ஒரு 15-16 வருஷங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரே ஒரு தடவை ஒழித்த அந்த அசரீரி இன்னும் வரைக்கும் என்னுடைய மனசில் அப்படியே பசுமரத்தாணி மாதிரி படிஞ்சு போச்சு. ஆனால் அவருடைய அந்த வார்த்தைகளுக்கு அப்போ நம்மளுக்கு ஒன்றுமே புரியல. இந்த அசரீரி காதில் விழுந்தது அப்படியே பதிஞ்சு போச்சு. நம்ம உடனே அப்படியே பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது. ஒரு வார்த்தையை சொன்ன அதை திருப்பி சொல்லுன்னு கேட்டேன்னா சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது நான்.
சும்மா ஓரளவுக்கு தான் இருப்பேன் நானுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி வந்து ஒரு இவ்வளோ நீள வார்த்தையை மறுபடி திருப்பி சொல்லணுன்னா, ஆனால் எனக்கு அது சொல்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஆனால் அதிசயமாக பாருங்கள், எத்தனை வருஷம் கழிச்சும் நான் வந்து அந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ இன்றைக்கு வரைக்கும் அந்த விஷயமானது வந்து மறக்கவே இல்லை. சரிங்களா? ஸோ இதை வந்து அப்போ நடந்த விஷயம் இது. இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்றது ஒரு பெரிய அமானுஷ்யம் தான் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து என்ன நடக்குது, இதை என்ன சொல்ல வராங்கன்னு தெரியல அப்படின்ட்டு சரி சாமி வேண்டிட்டு அப்புறம் வந்துட்டோம். அப்புறம் தான் வந்து நம்ம தலையாட்டி சித்தருடைய அந்த உபதேசம் நம்ம முன்னாடியே நம்ம போட்டிருப்போம். அந்த அவர் எப்படி உபதேசம் நம்மளுக்கு வந்து சூட்சும தேகமாக வந்து, சூட்சும தேகம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், கண்களுக்கு புலப்படும், ஆனால் அதை வந்து பிடிக்க முடியாது, தொட்டு பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இது. அது வந்து எல்லார் கண்களுக்கும் புலப்படாது. அந்த மாதிரி ஒரு இதுவில் தான் வந்து நம்ம தலையாட்டி சித்தர் வந்து நமக்கு காட்சி கொடுத்து அவர் வந்து நம்மளுக்கு நிறைய விஷயங்களை வந்து அந்த மௌனமாகவே சொல்லி கொடுத்தாங்க. சரியா? அப்போ இந்த கல்லுக்கட்டி சித்தர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த தெளிவு அப்படின்ட்டு. அப்போ என்னென்னா, நம்முடைய கொலோக்கியல் லாங்குவேஜில் தெளிவுனா இருக்குது, வேறு தெளிவாக புரிஞ்சுக்கோ, நான் தெளிவாக சொல்லிட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படி நம்ம வழக்கில் பார்த்தீங்கன்னா, தெளிவுனா அந்த கான்ஃபிடெண்ட்டாக கிளியர் கட்டாக நம்ம வந்து ஒரு விஷயத்த சொல்லிட்டோம், நீ வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சுக்கோ. அப்போ தெளிதல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த மயக்கம் தெளியறது, அது மாதிரி வந்து அறிவில் தெளியறது, அப்போ அறிவில் முதிர்ச்சி அடையிறது, இந்த மாதிரி வார்த்தைகள் தான் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸோ இது வந்து இயற்கை. இது வந்து நம்ம அந்த உண்மையான விஷயத்தை பார்க்காத வரைக்கும் நம்மளும் அப்படி தான் பேசின்னு இருந்தோம். அப்போது அந்த தியான முறையில் நமக்கு வந்து நம்முடைய குருநாதர் வந்து தலையாட்டி சித்தர் அவர்கள் நமக்கு நீ வெளிநோக்கி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பா, அதை வந்து உள்நோக்கி திரும்பு அப்படின்னு சொன்ன பிறகு தான் இந்த மொத்த பிரபஞ்ச காட்சியும் நம்முடைய உள்ள நம்ம வந்து அதை பார்க்குறோம். அப்போ உள்ளே பார்க்குறோன்னா எதால் பார்க்குறோம் அப்படின்றது அங்கே தான் கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா கண்கள் மூடி இருக்குது, கண்களால் பார்க்கல, காதுகளால் கேட்கலை, நாக்கால் அந்த சுவையை உணரலை, அந்த தோளால் அந்த உணர்வுகளை உணரலை. ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி அந்த காட்சியானது வந்து நமக்கு உள்முகமாக திரும்பின உடனே கிடைக்குது. அப்போ அந்த காட்சியானது என்னென்னா, இந்த எல்லா கேலக்சியும் அப்படியே வந்து எனக்குள்ளே வந்து ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ இந்த பூமி பந்துலேருந்து எல்லாமே வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக சுற்றிக்கிட்டு இருக்குது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா நான் இது மாதிரி கேள்விப்பட்டதும் இல்லை. ஸோ இந்த மாதிரி நமக்கு ஆன்மீக புத்தகங்களையும் அந்த படிக்கிற விஷயங்கள் கிடையாது. ஏன்னா நமக்கு வந்து இந்த ஆன்மீகத்தில் வந்து பெருசாக வந்து அக்கறையெல்லாம் கிடையாது. நம்முடைய என்ன சொல்கிறது, மன நிம்மதி இல்லாமல் குழப்ப நிலையில் இருந்ததுனால ஒரு ஃப்ரெண்டு சொன்னார், நீங்கள் சும்மா கொஞ்சம் நேரம் கண்ணை மூடின்னு இருங்க, அப்படியே வந்து உங்களுக்கு வந்து அமைதி கிடைக்கும், நீங்கள் ரொம்ப குழப்பமாகி போயிருக்கீங்க, நீங்கள் அந்த மாதிரி ஒரு தியானம் பண்ணுங்கள் அப்படின்போது சும்மா அப்படியே உட்கார்ந்தது தான். அப்படி உட்கார்ந்ததில் தான் வந்து இவர் சூட்சமமாக நம்மளுக்கு வந்து இந்த காட்சியையும் காட்டி கொடுத்தாங்க. அப்போ தான் வந்து
நம்முடைய புராண கதைகளில் வந்து சொன்னப்பட்ட அந்த கிருஷ்ண பரமாத்மா வந்து குழந்தையாக இருக்கும்போது அந்த ஒரு சேட்டை பண்ணுறாரு அப்படின்ட்டு அந்த உரலில் கட்டி வச்சதாக யசோதா வந்து கட்டி வச்சுட்டு இவன் வந்து இங்கிட்ட அங்கிட்ட ஓடுது அப்படின்ட்டு கட்டி வச்சுருப்பாங்க இடுப்பில், அந்த உரலை இழுத்துன்னு போக முடியாதுன்ட்டு. அப்போது அவர் வந்து மண்ணை எடுத்து வாயில் போட்டுக்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அதை யசோதா பார்த்துட்டு குச்சி எடுத்துன்னு வந்து கிருஷ்ண பரமாத்மாவை மிரட்டுறாங்க. நம்ம படத்தில் பார்க்குறது, இந்த கதைகளை கேட்டது இதுதான். அப்போ வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து வாயை தரேன்னு சொன்ன மாதிரி வாயை திறக்கும் போது பார்த்தா அவருடைய அந்த வாய்க்குள்ள என்ன காட்சியை யசோதா பார்க்குறான்னா, இந்த முழு பிரபஞ்சத்தையும், இப்போ எல்லாம் எத்தனை கேலக்ஸி அது இது நீங்கள் சொல்கிறாங்க பாரு, இன்றைக்கி எல்லாம் சொல்லிங்கிறாங்க பாரு, பிக் பேங் தியரி, அந்த என்னது பிளாக் ஹோலு, அது இதுன்னு சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களையும் அதுக்குள்ளே தான் இருக்குதுன்றத நம்ம அதை பார்க்குறோம். ஸோ இதையும் அதையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் புரிஞ்சுது, ஓஹோ கிருஷ்ண பரமாத்மா காட்டினது உண்மைதான். ஸோ இந்த பிரபஞ்சம் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத அவங்க வந்து அந்த காட்சியை அனுபவபூர்வமாக பார்த்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தான் அதெல்லாம் அப்படியே மறைஞ்சு போய் இன்னும் டீப்பாக போக போக மறைந்து போய் அதெல்லாம் பிரபஞ்ச காட்சியெல்லாம் மறைஞ்சு போய் அதையும் தாண்டி இருக்கக்கூடிய வள்ளல் பெருமான் சொன்ன மாதிரி 3 விதமான ஒளிகள், ஒளினா லைட்டு, 3 விதமான ஒளிகள் அது வந்து நம்மளுக்கு கிடைக்குது. முதல்ல வெள்ளொளி கிடைக்குது, அப்புறம் வந்து ஒரு பொன்னொளி கிடைக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு செவ்வொளி கிடைக்குது. இது எல்லாமே வந்து சித்தர்களுடைய பாடல்களை வந்து ஏற்கனவே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து என்னன்னாக்கா இதுக்கு பேர் வந்து அம்பலம்னு கொடுத்துருக்காங்க. அம்பலம், சரி, அம்பலம்னா வெளி அந்த மாதிரி வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். எல்லையற்றது, அது வந்து எல்லை இல்லாத ஒரு தன்மையுடையது அப்படின்ற மாதிரி அந்த சிறு ஒளியாக தோன்றிய அந்த வெள்ளொளியானது அப்படியே பரவி 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 எல்லை இல்லாத அளவுக்கு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இந்த வெள்ளொளி முடிஞ்ச உடனே அடுத்தது பொன்னொளி ஆரம்பித்தது. அந்த பொன்னொளி ஆரம்பித்த பிறகு அந்த செவ்வொளி ஆரம்பித்தது. இந்த செவ்வொளியை பற்றி தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த செவ்வொளிக்கு பேர் தான் விந்து அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இந்த செவ்வொளியோடு நம்ம இணையும் பொழுது, செவ்வொளியும் நாமும் ஒன்றாக மாறும் பொழுது நமக்கு வந்து அந்த அதீதீத ஆனந்தம், அதீதீத ஆனந்தம்னா எல்லையற்ற ஆனந்தம், எங்கேருந்து எங்கே பாயுதுன்னே தெரியாத, உடம்பு முழுக்க அப்படியே ஆனந்திக்கும், அந்த மாதிரி ஒரு ஆனந்த நிலை. இதை தான் வள்ளல் பெருமான் வந்து இந்த இடத்துல கிடைக்கிற மருந்து தான் வந்து ஆனந்த மருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இந்த ஆனந்த மருந்தை வந்து இந்த உடம்பில் இறக்கிக்கிட்டிங்கன்னா இது வந்து இந்த உடம்பை அழியா தேகமாக மாற்றும் அப்படின்றத ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. ஸோ நம்முடைய சிவவாக்கியருடைய பாடல்லையும் பார்த்திங்கன்னா இந்த செவ்வொளி அப்படின்னு சொல்லக்கூடிய செம்பொன்னம்பலம், செம்பொன்னம்பலம் தெளிந்ததே சிவாயமே அப்படின்ற ஒரு வார்த்தையை அவருடைய பாடல்களில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இது என்ன அது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செவ்வொளி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் வந்து இதுக்கு இந்த இடம்தான் நீங்கள் வந்து இந்த சொர்க்கவாசல்னு சொல்லக்கூடிய இடம் அப்படின்றத நான் இங்கே சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டா கிடைக்கிறது தான் வந்து நடராஜர் நடனம். நடராஜர் நடனம் அப்படின்றது வந்து வள்ளல் பெருமான் சொன்னது எப்படின்னா, ஒரு ஒளி வந்து அந்த இந்த நீங்கள் திரைக்கு நம்ம வடலூரில் பார்த்துருப்பீங்க, அந்த அந்த சிவப்பு கலர் துணியில் வந்து திரை போட்டிருப்பாங்க.
அதுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒளி ஆடிக்கிட்டே இருக்கிறத பார்க்க முடியும். நம்ம அந்த விளக்கு ஏற்றி வச்சுருக்கிறதுனுடைய ரிஃப்ளெக்ஷனை காட்டியிருப்பாங்க. இதில் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒளி வந்து 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 போகும். அதாவது இதுவில் காட்டுறாங்க இல்லையா, நம்ம சபரிமலையில் வந்து அந்த பொன்னம்பல மேட்டில் வந்து ஜோதி தரிசனம் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அது வந்து வரும் அப்புறம் மறைஞ்சிரும், வரும் மறைஞ்சிரும், வரும் மறைஞ்சிரும் இல்லையா. இதை மாதிரி வந்து வந்து போகும். இதை தான் வந்து நடராஜர் நடனம், நடராஜர் நடனம் அப்படின்றத வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த நடராஜர் நடனம்ன்றது தான் வந்து இந்த உடம்பை இயக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சிடும். ஸோ எல்லோரும் வந்து இந்த பிரெயினுக்கும் உயிருக்கும் எப்படிங்க வந்து கனெக்ட் ஆகுது, அது எந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றது வந்து என்னங்க, இந்த லைட் அண்ட் சவுண்டு மூலயமா தான் வந்து அந்த அந்த உயிருக்கும் உடலுக்கும் உள்ள அந்த தொடர்பு வந்து இருந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்மளால் அங்கே புரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த நடராஜர் நடனத்தை பார்த்த பிறகு சடனாக வந்து அந்த திரை விலகுது அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா, அந்த செவ்வொளின்னு சொல்லக்கூடிய செம்பொன் அம்பலம்னு சொல்லக்கூடிய இது வந்து டபக்குன்னு விலகிடும். அங்கே பார்த்திங்கன்னாக்கா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து ஒரு என்ன சொல்லுதுன்னா, சிதம்பர ரகசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சிதம்பர ரகசியம்னா ஒரு ரூம் மாதிரி இருக்கும், அதை திறந்து காட்டி தீபம் காட்டுவாங்க. அப்போ பார்த்தோன்னா அந்த அந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ஒன்றுமே இல்லாத காலி இடமா இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சரியா? அப்போது அந்த காலி இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுதான் வந்து ஒரு கண்ணாடி மாதிரிங்க. அது கண்ணாடி தெளிவுன்னா அதுதான் இங்கே மீனிங். தெளிவுனா ஒரு டிரான்ஸ்பரண்ட் லைட். இப்போது எனக்கும் இந்த கேமராவுக்கும் இடையில் ஒரு தெளிவு இருக்கிறதுனால தான், இந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கிறதுனால தான் இந்த கேமரா மூலயமா நம்ம வந்து பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ நான் கையை வச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கிறேன், இந்த வந்து இருக்கிற இடத்துல என்னுடைய முகம் தெரியாமல் இருக்குது. பாருங்கள், இது மறைக்குது, அதனால் எனக்கு முகம் தெரியலை. ஸோ இதை தான் நம்ம வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் லைட் அப்படின்னு சொல்கிறோம். அதுதான் தெளிவுன்னு சொல்கிறோம். தெளிந்த நீரோடைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தண்ணி வந்து தெளிவாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற தண்ணி தான் வந்து கீழே இருக்கிற அடியில் இருக்கக்கூடிய அந்த தரையை காட்டும். தரை இருக்கிறது தெரியும். நம்முடைய அந்த இதுலலாம் கூட காட்டுவாங்க, அந்த ஸ்கூபா டைவிங் அந்த மாதிரி இதெல்லாம் வெளிநாடுகளில் சில இடத்துங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து மேலேருந்து நம்ம அந்த படகுலேருந்து கீழே பார்த்தனால தண்ணிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த தரை வந்து தெரியும். ஸோ அந்தளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அந்த டிரான்ஸ்பரண்ட் அப்படின்றது தான் தெளிவு. ஸோ இந்த தெளிவு தான் வந்து அந்த விஷயம் அப்படின்றத அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த தெளிவுன்றது வந்து எப்படி இருக்குன்னா, எல்லையற்றதாக இருக்குது. எல்லையற்றதாக இருக்குதுன்னா அது எல்லா திசைகளிலும் பரவி இருக்குது. 10 திசைகளிலும் பரவி இருக்குது. 10 திசைன்னா என்னென்னா, நம்மளை சுற்றி இருக்கிறது 8 திசை. நமக்கு மேலே இருக்கிறது ஒரு திசை, நமக்கு காலு கீழே இருக்கிறது ஒரு திசை. இதெல்லாம் சேர்த்து 10 திசை. அப்போ நான் எங்கே இருந்து எதை பார்க்குறேன்? என் உடம்பு இருந்ததா? எதுவுமே இல்லை. நான் என்ற உணர்வு மட்டும்தான் அங்கே இருந்தது. அது என்னால் ஒரே நேரத்தில் 10 திசைகளை அங்கே பார்க்க முடிஞ்சுது. எப்படி ஒரு ஆள் ஒரே இடத்துல கண்களால் பார்த்திங்கன்னா மட்டும்தான் ஒரே திசையே தெரியும். ஆனால் இது வந்து கண்கள் இல்லாமல் நம்ம அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அங்கே வந்து 10 திசைகளும் தெரியுது. 10 திசைகளும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் எதுவுமே கிடையாது. அப்படியே அப்படியே சுத்தமாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. இதை வந்து கணபதிதாசருடைய பாடல்லையும் சொல்லியிருப்பாங்க. கிட்டுமோ பளிங்கு மேடை, கிட்டுமோ பளிங்கு மேடை, கிடைக்குமோ குருவின் பாதம். சரியா? அப்போது கிட்டுமோ பளிங்கு மேடைனா, பளிங்கு மேடை எப்படி இருக்குன்னா, பளிங்கு கல்லுன்றது வந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும்.
அந்த பளிங்கு கல் கீழே வந்து டிரான்ஸ்பரண்ட் ரெண்டுத்துக்கும், அதாவது அந்த மழைன்னு அந்த தேய்ச்சி வச்சுருக்கும் போது அந்த டிரான்ஸ்பரன்சி கீழே இருக்கும். அதில் என்ன, அதுக்கு கீழே இருக்கிற கல்லுடைய கீழே இருக்கிற நிலைமை அப்படியே தெரியும், மேலே வந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும். அதில் நம்ம பார்த்தோன்னா நம்ம முகமே தெரியும். ஸோ அதில் நீங்கள் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை விட்டுருங்க, சரியா? நம்ம முகத்தையும் விட்டுருங்க, நடுமத்தியில் இருக்க அந்த டிரான்ஸ்பரன்சி. இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த சில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கூட காட்டுவாங்க. அதாவது என்னென்னா, ஒரு சில காமெடி ப்ராங்க் எல்லாம் பண்ணுவாங்க. இதை இப்படி காட்டுவாங்க, இப்படி வச்சு இன்னமும் இதை தள்ளுற மாதிரி, இது வந்து கிளாஸ் இருக்கிற மாதிரியும் அதை இவங்க வந்து இப்படி பார்க்குற மாதிரியும் வந்து இருப்பாங்க. அடுத்த ஆள் வந்து அடுத்த ஆளை ஏமாத்துறதுக்காக அப்படி பண்ணுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்படி கையை விட்டோன்னே டப்புக்குன்னு உள்ளே போயிடும், சரியா? அப்போ அங்கே கிளாஸ் இல்லை. ஸோ இதை நல்லா புரிஞ்சுங்க, உங்களுடைய புரியறதுக்காக நான் சொல்ல வரேன். ஸோ அந்த கிளாஸ் மாதிரி இருக்கிறது தாங்க அது, சரியா? அதுதான் டிரான்ஸ்பரண்ட், சரியா? அப்போது அந்த டிரான்ஸ்பரண்ட்டுன்றது வந்து எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுது அப்படின்றது யாருக்குமே தெரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அங்கே வந்து எல்லையற்ற தன்மையாக அது இருக்குது. ஸோ இந்த இடத்துல இரண்டு பொருட்களாக நம்ம உணர முடியுது. நான் என்ற ஒன்று இருக்குது, ஆனால் நான்னா யாருன்றது எனக்கு தெரியல. நான் ஆணா பெண்ணா எதுன்றது தெரில, ஏதோ ஒரு உணர்வு இருக்குது. என்ன, என்னுடைய உடம்பு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, உடம்பினுடைய தன்மை அங்கே இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நம்ம ஆணா பெண்ணா, நம்ம பேர் என்ன, ஊர் என்ன, இதெல்லாம் அங்கே எதுவுமே தெரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பளிங்கு மேடைன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல தான் வந்து அப்படியே நான் கரைஞ்சி போயிட்டேன். இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நானே அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பதை உணர முடியுது, சரிங்களா? இந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறத உணர முடியுது. அந்த 10 திசைகளில் பார்த்த மொத்த டிரான்ஸ்பரன்சியும் நானாகவே இருப்பதை உணர முடியுது அங்கே. ஆனால் இங்கேயும் ரெண்டுபட்ட நிலை வருது பாருங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறது ஒன்று, அதை உணர்ந்தது ஒன்று, சரியா? அப்போ ஏன் இரண்டுபட்ட நிலை வருது? ஸோ ஒருமை நிலை அப்படின்றது எப்போ வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அங்கே வந்து அந்த டிரான்ஸ்பரன்சின்னு சொன்ன விஷயமும் காணும், எண்ணெயும் காணும், எதுவுமே காணும். அங்கே வந்து உணரக்கூடிய பொருளும் இல்லை, உணரக்கூடிய உணர்வும் இல்லை, அனுபவம் தரக்கூடிய ஒன்றும் இல்லை, அனுபவம் பெறக்கூடிய ஒருவரும் இல்லை. எதுவுமே இல்லாத ஒரு நிலையில் அது என்ன ஆச்சுன்னு தெரியாத அளவுக்கு அது வந்து போயிடுச்சு. அப்புறம் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு 1 or 2 minutes இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ டக்குன்னு நமக்கு ரீகெயின் ஆகிடுச்சு, கான்ஷியஸை திருப்பி நார்மலுக்கு வந்துட்டேன், சரியா? ஸோ இது வந்து எனக்கு அவங்க காட்டி கொடுத்ததுனால தான் எனக்கு தெரிஞ்சுது. இது வந்து நான் பிறந்த உடனே நான் இதெல்லாம் வந்து சில பேர் சொல்கிறாங்களே, அகம் பிரம்மாஸ்மி, அப்புறம் வந்து நானே எல்லாம், நானே தான் எல்லாம், இதெல்லாம் வந்து சும்மா எல்லாம் வந்து உண்மை நிலை தெரியாமல் சொல்கிறாங்க. அதாவது இத்தனை வருஷம் அப்போ எனக்கு வந்து தெரியாமல் இருந்ததை ஏதோ ஒன்று எனக்கு தெரிய வைத்ததில்லை. அதுதாங்க கடவுள், அதுதான் படைத்தவன், சரியா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ கடவுள் இல்லை, சித்தன் இல்லை, அவன் இல்லை, இவன் இல்லை, எல்லாமே சொல்லிக்கலாம். உலகியலில் இருக்கிற வரைக்கும், நீங்கள் ரெண்டுபட்ட நிலையில் இருக்கிற வரைக்கும், அங்கே இத்தனை நாளாக நம்ம வந்து இந்த ஒரு மார்க்கத்தையே தெரியாத இருந்த ஒரு ஆளுக்கு சடனாக அங்கே ஒருத்தர் வந்து சூட்சமமாக விளக்கி சொல்கிறார் அப்படின்னும் போது, அவர் ஏன் ஒரு 30-32 வயசுக்கு பிறகு வரணும்? அப்போ அந்த ரூபத்தில் வந்தவர் யார்? தலையாட்டி சித்தருடைய ரூபத்தில் வந்தவர் யார்? அதுதான் படைத்தவன், சரியா? அந்த படைத்தவனை பற்றுற விஷயங்களே நம்ம யாருன்றதை நம்ம சொல்லியிருக்கிறோம், சரிங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தான் இந்த தெளிவு அப்படின்றத டபக்குன்னு நமக்கு உரைக்குது. என்னது? அந்த கல்லுக்கட்டி சித்தருடைய ஜீவசமாதியில் சொன்ன வார்த்தைகள்
உரைக்கிறது. மறுபடி என்ன? தெளிவை தெளிவாக தெளிந்து தெளிவே தெளிவாய் தெளிவாய். சரியா? ஸோ தெளிவு தான் உண்மை என்பதை ஆணித்தரமாக 100% உண்மை என்பதை உறுதியாக தெளிந்து கொண்டு, அந்த தெளிவு எப்படி இருக்கிறதோ அதே தன்மையாக நீயும் தெளிந்து போவாய். அதுதான் உபதேசம் அவங்க கொடுத்துருக்குது. அப்போ நம்மளுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அது அனுபவபூர்வமாக நம்ம அதை அனுபவிக்கும் போது தான் அந்த விஷயம் புரிஞ்சுது. நாமளே அந்த டிரான்ஸ்பரன்சியாக இருக்கிறோம் அப்படின்றத உணரும் பொழுது தான் இந்த மகான்கள் எவ்வளோ பெரிய நிலையில் இருந்திருக்கிறாங்க. எதுக்கு நம்மள மாதிரி ஒரு டுபாக்கூர் ஆளுக்கு இதெல்லாம் சொன்னாங்க, இதனுடைய அர்த்தம் என்ன எதுவுமே தெரியல. ஏன்னா நமக்கு இதையே சிறு வயதிலேருந்து அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறவங்களாம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. காடு மலையெல்லாம் சுற்றி நிறைய வருடங்கள் தவம் பண்ணி 40-50 வருஷங்கள் தவம் பண்ணவங்கலாம் கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் சொல்லாத விஷயத்த நம்ம காதில் ஏன் சொன்னாங்க, நமக்கு ஏன் அந்த விஷயத்தை புரிய வச்சாங்க, நமக்கு சம்மந்தமில்லாத இந்த பாதைக்கு ஏன் இழுத்துட்டு வந்தாங்க, எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் ஒரு கேள்விக்குறி தான். ஸோ இதை பார்த்த பிறகு தான் நம்மளுக்கு அந்த தெளிவு அப்படின்றதை நம்ம புரிஞ்சுது. அப்போ தான் நம்மளுக்கு அடுத்த ஷாக் ஒன்று கொடுத்தாங்க. அது என்ன ஷாக்கு அப்படின்னாக்கா, திருமூலர் எழுதிய 4 வரி, தெளிவு குருமீனி காண்டல். தெளிவு குரு மொழி கேட்டல். தெளிவு குரு மொழி பேசுதல். தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே. இதான் இந்த 4 வரியில் அவர் உபதேசத்தை வச்சுக்கிறார். சரியா? ஸோ இந்த 4 வரி உபதேசத்தை பார்த்தோடனே எனக்கு தூக்கி போட்டுது. அட்டாடாடா, இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறாங்களே, இதை நம்மளுக்கு புரிய வச்சிட்டாங்களே அப்படின்னு போது தான் தெரிஞ்சுது. அப்போ இது நாள் வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம்? குருவின் பாதம் அப்படின்னா ஒரு மனுஷன்தான் குரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் காலில் விழுந்துட்டு அவனை வணங்கிக்கின்னு அவன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு அவனுக்கு என்ன சொல்லுது, அவனுக்கு என்னது பணிவிடைகள் செய்துக்கின்னு அவன் பின்னாடியே உட்காந்துக்கிட்டு அவன் தான் கடவுள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படின்னு இருந்த காலத்தில் மற்றொரு பரிமாணத்துக்கு நம்மளை கொண்டு போய் விட்டது. இன்றைக்கெல்லாம் சில பேர்லாம் ரொம்ப ஆழமாக பேசுகிறாங்க. நான் குரு, என்னுடைய மாணவர்கள் அப்படின்லாம் பேசுகிறாங்க. என்னுடைய மாணவர்கள்னு சொல்கிறதுக்கு சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த ஒரு நிலையை அடையலைன்றதுக்கு கிளியர் கட் எவிடன்ஸ் இது தான். குரு என்பவர் ஒரு மனிதர் அல்ல 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 அல்ல. சரியா? இந்த தெளிவு தான் குருவாக இருக்கிறது அப்படின்றது தான் அப்போ புரிஞ்சுது. ஸோ குருவின் மேனி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெளிவாக இருக்குது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அப்போது எல்லை இல்லாததாக இருக்கிறது. எல்லை இல்லாத ஒன்று தான் உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குற குருவாக இருக்கிறது. அப்போ உனக்குள்ளே இருக்கின்ற இந்த உயிர் தான் குருவாக இருக்கிறது. உயிர் என்பது எப்படி இருக்கு? எல்லை இல்லாத அந்த தெளிவாக இருக்குது, அந்த டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் மாதிரி இருக்குது. சரியா? ஸோ இந்த தான் குருவினுடைய விஷயத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் பளிங்கு மேடை. இந்த பளிங்கு மேடை தான் குருவினுடைய பாதம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ குருவினுடைய உரு அப்படின்னா அதுதான். சரியா? இப்போ இதுக்கு அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய அகத்தியர் பாடல்லையும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விந்து நிலை அறிந்து, நல்லா புரிஞ்சுங்க, விந்து நிலை அறிந்து விந்தை கண்டால், விந்து நிலை அறிந்து விந்தை கண்டால் மிதமான நாதமது குருவாய் போகும். மிதமான நாதமது குருவாய் போகும். மிதமான நாதமது குருவாய் போனால் ஆதி அந்தமான குருவும் நீயே ஆவாய். இதுதான் நமக்கு அகத்தியருடைய பாடலில் சொல்லியிருக்கிறாங்க.
அப்போ விந்தனா நீங்கள் வந்து இந்த செமனை கட்டிக்கிட்டு அழுகுறாங்க இன்னும். அதனாலே நமக்கு கஷ்டமாக இருக்குது. நான் நிறைய தடவை அதை சொல்லிட்டேன். அதை வந்து பெரிய பெரிய மகான்கள்லாம் கூட அந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையில் விந்து நிலைன்னு சித்தர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த விந்து அப்படின்னா லைட், சரியா? லைட் அப்படின்றது லைட் அண்ட் சவுண்டு, ஒளி. அதை தான் வந்து லைட் அண்ட் சவுண்டுன்றது தான் அவங்க வந்து விந்து நாதம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாதம்னா சவுண்டு அப்படின்னா என்ன வரும்னா, அங்கே ஒரு சவுண்டு வரும். எப்போ அந்த செவ்வொளியை கடக்கும் பொழுது, செவ்வொளியை பார்த்து கடக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு சங்கின் ஓசை, அதாவது ஓங்கார ஓசை. வர மாதிரி அது எங்கே இருந்து வருது, எப்படி வருதுன்றது தெரியாத ஒரு ஓசை. அந்த ஓசை வந்து நீங்கள் இன்னும் முதிர்ச்சி பெற வந்து தியானத்தில் போய் கூட கேட்க வேண்டியதில்லை. நீங்கள் சாதாரணமாக ஒரு நிலையில் வந்து இருக்கும்போதே, ஒரு அமைதியான நிலையில் இருக்கும்போதே அந்த ஓங்காரத்தை ஒலிக்கிறத உங்களால் உணர முடியும். நல்லாவே உணர முடியும். அது வந்து இந்த காதுகளால், இந்த ஊனக்காதுன்றதை நீங்கள் வார்த்தையை புரிஞ்சு வச்சுக்கணுங்க. இது பின்னாடி சொல்கிறேன். ஊனக்காதுகள். அப்போ ஊனக்காதுகளில் வந்து கேட்குறது இல்லை அது, சரியா? அது வந்து உங்களுக்குள்ளேயே ஒலிக்கின்ற சவுண்டு, அந்த சவுண்ட். அப்போ அந்த சவுண்டை வந்துச்சுன்னா அந்த இடத்துல குருவில் போய் முடியும் அப்படின்றாங்க. அப்போ அதுதான் வந்து என்ன சொல்கிறது, அந்த தெளிவு அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ திருமூலர் சொன்னார், இது அகத்தியருடைய பாடல்லையும் சொல்லியிருக்கிறாரு. நமக்கு வந்து தெளிவுன்றதை வந்து கல்லுக்கட்டி சித்தரன் சொன்னார் அசரீரியா, அவர் ஜீவசமாதி அடைஞ்ச பிறகு. அதே மாதிரி தலையாட்டி சித்திரம் அந்த இடத்தையே கூட்டி போய் காட்டினார். இது வள்ளல் பெருமானும் அந்த இடத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த இடம் தான் வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம காணாமல் போனோம் பார்த்தீங்களா, நானும் இல்லை, அதுவும் இல்லை, எதுவும் இல்லை, அந்த இல்லைன்னு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அருட்பெருஞ்சோதி. உணர்வெல்லாம் கடந்ததாம் அருட்பெருஞ்சோதி. இதுதான் அந்த இடம். ஸோ அதுனா உடனே நம்ம வந்து ஜோதி அது இதுன்னு சொன்னோடனே நம்ம என்னென்னமோ பண்ணிக்கிறோம். ஆனால் அங்கே விஷயங்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த நிலைகள் எப்படி அப்படின்னா, நீங்கள் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற ஜோதியை தான் வந்து அந்த அருட்பெருஞ்சோதி அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து டிரான்ஸ்பரன்சின்றது வந்து இட்ஸ் எ லைட்டு. அந்த லைட் இல்லாமல் நம்ம டிரான்ஸ்பரன்சி எப்படி பார்க்க முடியும்? இப்போ இருட்டில் இதே கிளாஸை வந்து இருட்டுக்குள்ளே வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் வந்து அந்த கிளாஸை பார்க்க முடியுமா? கிளாஸுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது, இந்த பக்கம் எல்லாமே இருட்டாக தான் இருக்கும். ஸோ அந்த இடம் இருட்டு கிடையாதுன்றதை நல்லா புரிஞ்சுங்க. கண்ணுள் ஒளியானான், அது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இருட்டு கிடையாது, வெட்ட வெளின்னு சொல்கிறது இருட்டு கிடையாதுன்றதை நல்லா புரிஞ்சுங்க. அந்த டிரான்ஸ்பரன்சிக்குள்ளே வந்து ஒரு லைட் இருக்குது. அந்த லைட்டுன்றது வந்து எப்படி இருக்குதுன்னா, இட்ஸ் ஆல்சோ எ டிரான்ஸ்பரண்ட் லைட். இட்ஸ் எ டிரான்ஸ்பரண்ட் லைட். எல்லை இல்லாத அந்த வெளிச்சம். அந்த வெளிச்சம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு வெள்ளை இல்லாத தெளிவு, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. அது டிரான்ஸ்பரண்ட் லைட் அப்படின்றது தான் அருட்பெருஞ்சோதின்னு சொல்கிறோம். ஸோ இந்த நிலையை தான் அவங்க வந்து அருமையாக காட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ சித்தர்களுடைய கருணை எங்கே இருக்குது பாருங்கள். ஒன்றுமே தெரியாத ஒரு என்ன சொல்கிறது, தெருவில் சுற்றிங்கிற ஒரு சொரிநாய் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிற ஆளுக்கிட்ட வந்து அந்த மாதிரி குணம் படைத்த ஒரு நாசமாக போன ஒரு நாய்கிட்ட இவர் வந்து ஏன் வந்து இன்றைக்கு சொன்னார் அப்படின்றது வரைக்கும், இன்றைய காலம் வரைக்கும் தெரியல. ஏன் இவர்கள் சித்தர்கள் வந்து நம்மளை அவங்களாம் வந்து ஆட்கொள்கிறாங்க, ஏன் நமக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு, என்ன இது, அதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு விளங்கலை. ஆனால் வந்து நிறைய 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 சித்தர்களுடைய அனுபவங்கள் வந்து எவ்வளவோ இருக்குது.
எவ்வளோ விஷயங்கள் நடந்துருக்குது. இன்றைக்கி வரைக்கும் நான் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கான்ட்ராடிக்டரியாக அப்படியே வந்து என்ன சொல்கிறது, இது தாங்க உண்மைன்னு அடித்து பேசுகிறோன்னு காரணம் கேட்டிங்கன்னா இது தாங்க, இந்த அனுபவத்தை உணர வைத்தார். அதனால தான் நம்ம அந்த வாசியோகத்தினுடைய முழு விவரத்தையும் நம்மளால் சொல்ல முடிஞ்சது. இதெல்லாம் எங்கேயும் போய் படிச்சுட்டு வர்றதில்லை. இது எல்லாமே வந்து நம்முடைய சித்தர்கள் வந்து நம்மளுக்கு விளக்கமாக அப்படியே அந்த அனுபவத்தை கொண்டு போய் காட்டினாங்க. அந்த காட்டினதனுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதில் தான் நம்ம வந்து இவ்வளோ விஷயங்களையும் பேசுகிறோம். சொந்த அனுபவங்கள் அங்கே வாய்ச்சதுனால தான் அதை வந்து நமக்கு சொல்கிறோம். அந்த சொந்த அனுபவங்களுக்கான எவிடென்சஸ் வந்து எங்கே இருக்குதுன்றதை தேடும்போது தான் இது எல்லாமே வந்து சித்தர்களுடைய பாடல்களில் இருக்குதுன்றதை தெரிஞ்சிட்ருக்கோம். ஸோ தெளிவு அப்படின்றது தான் குரு. அப்போது தெளிவு அந்த மனிதன் குரு அல்ல அப்படின்றதுக்கான விஷயத்தை அதை தான் சொன்னேன். ஸோ தெளிவுன்றது வந்து இட்ஸ் எ டிரான்ஸ்பரண்ட் லைட், தட் இஸ் யுவர் சோல். ஸோ உன்னுடைய குருவாக இருப்பது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து உன்னுடைய உயிரே தான் குருவாக இருக்கிறது. சரியா? அப்போது வேற ஒரு ஆள் வந்து குருவாக இருக்கிறாருன்றது நம்ம சொல்லவே கூடாது. நம்மளுடைய மாணாக்கன் அப்படின்னு நம்ம உலகில் இருக்கிற மாதிரி ஒரு டீச்சர் ஸ்டூடெண்ட் இப்படி இருக்கிறது வந்து வேறு. ஆன்மீகத்தில் இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணவே கூடாது. சரியா? அங்கே வந்து குரு அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு இந்த இடமே இல்லை. ஏன்னா அதுதான் குருவாக இருக்கிறது என்பதை வந்து அதையும் நம்மளுக்கு வந்து நம்ம பதிவுகளில் போய் பார்த்திங்கன்னா அதையும் வந்து நம்முடைய பதிவில் கொடுத்துருப்போம். எப்படி அதை தான் குரு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்றதுக்கும் அதுக்கான எவிடன்ஸையும் நம்மளுக்கு எப்படி காட்டி கொடுத்தாங்கன்னு அப்படின்றதையும் நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஸோ குரு இருக்கிற இடம், தெளிவாக இருக்கிற இடம் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அப்படியே நிசப்தமாக இருக்குது. அந்த இடத்துல எந்த சத்தமும் இல்லை. அப்போ குரு நம்மளோட பேசுகிற மொழி என்ன மொழின்னு பார்த்திங்கன்னா மௌன மொழி. மௌன மொழியில் தான் நம்ம பேசுகிறாரு. அப்போ அந்த மௌன மொழியை தான் நம்ம கேட்கணும். நம்ம காதால் கேட்குறது என்ன இருக்கணும், ஒரு சத்தம் கூட நம்மளுக்கு காதில் விழக்கூடாது அப்படின்றது தான் இதை வந்து பரிபாஷையாக சொல்லியிருக்கிறாங்க. உலகத்தில் எவ்வளோ சவுண்டு கிடக்கு இல்லையா, அந்த சவுண்டெல்லாம் இல்லாமல் அந்த வெறும் ஒரு மயான அமைதியை வந்து அந்த காதுக்குள்ளே உங்களுக்கு கேட்கணும் அப்படின்றது தான். அப்படி கேட்டதுனால தான் குருவினுடைய மொழி உனக்கு கேட்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்த நிலைக்கு நீங்கள் போகும்போது குரு மொழி செப்பல். குரு வந்து என்ன மொழி பேசுகிறாரோ அதே மொழி தான் நீயும் பேசணுன்னா அப்போ நீ எப்படி இருக்கணும், வாயை மூடினேன் அவ்வளோதான், மௌனமாக இருக்கணும். இதுதான் குருவினுடைய மொழி. அந்த மொழியை தான் நம்ம பேசுகிறோம். அப்போ குரு உரு சிந்தித்தல் தானே. அடுத்த லைனை சொல்லிட்டேன். குரு உரு சிந்தித்தல் தானேன்னா என்ன ஆயிடுச்சு? அப்போ குருவினுடைய உரு எப்படி இருக்குன்னா தெளிவாக இருக்குது. அந்த தெளிவாக இருக்கிறதுல போய் நம்ம எப்படி சிந்திக்கிறது? அப்போது தெளிவு அப்படின்னாலே ஒன்றுமே இல்லாத ஒன்றை தான் நீ நினைக்கணும் அப்படின்றது தான் அந்த பரிபாஷையினுடைய வார்த்தை. அப்போ குருவினுடைய உருவத்தை வந்து இந்த பாக்கெட்டில் சொருவிக்கிறது, எல்லாத்துலேயும் சொருவி வச்சுக்கிறது, இந்த மாதிரி ஒரு மனிதனுடைய உருவத்தை வச்சுன்னு வணங்கிறது போகிறது இதெல்லாம் கிடையவே கிடையாது. அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு உரு அப்படின்றத வந்து தட் இஸ் அ டிரான்ஸ்பரண்ட் திங். அங்கே வந்து எந்த ஒரு உருவமும் இல்லை, அந்த எந்த ஒரு நினைப்பும் இல்லை. அந்த எந்த ஒரு நினைப்பும் இல்லாத ஒரு நிலை தான் அந்த தெளிவுன்னு சொல்கிறது. அந்த தெளிவுன்றது அங்கே வந்து அப்படி இருக்கிற ஒன்றை, ஒன்றுமில்லாத ஒன்றை எப்படி நினைக்கிறது? ஒன்றும் இல்லாமையே இருந்தீங்கன்னா, ஒன்றுமே எந்த நினைப்பும் இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் குருவோடு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சரியா? அதுதான் குரு உரு சிந்தித்தல். பாருங்கள், இதெல்லாம் எப்படி வந்து பேச முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் அவங்க கொடுக்குற வார்த்தைகள் தான். இவ்வளோ விஷயங்களும் வந்து பேசுவதற்கு வந்து அடிப்படையாக அந்த அனுபவத்தை பெற்றிருப்பதனால தான் நம்ம வந்து அதை பேச முடியுது. ஸோ உண்மையான அந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத வந்து இன்றைக்கி சொல்லக்கூடிய
எல்லா விஷயங்களையும் மறுத்து பேசக்கூடிய தன்மையை உண்டாக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இவங்கெல்லாம் பேசுறது வேறு மாதிரி இருக்குது, ஆனால் அவங்க சொல்லி கொடுத்தது வேறு மாதிரி இருக்குது. அதுதான் உண்மையாக இருக்குது. ஏன்னா அதுபடி தான் நடந்துக்கிட்டும் இருக்குது. சரியா? நம்முடைய சித்தர்களுடைய வழிமுறைகள் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அவங்க அந்த சூப்பர் சயின்டிஸ்ட்னு சொல்லக்கூடிய அவங்க வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே இந்த உணர்வு பிரம்மத்தை காட்டுகின்றது அப்படின்றத அருமையாக அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த உணர்வே பிரம்மம். இந்த உணர்வு அப்படின்றது தான் இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை எல்லாத்தையும் காட்டிக்கிட்டு இருக்குது. இதில் வந்து காற்றுக்கெல்லாம் வேலை கிடையாதுங்க. நீங்கள் சுவாசிக்கிறீங்க அப்படின்றத எப்படிங்க கண்டுபிடிச்சிக்கினீங்க? எனக்கு அது பதில் சொல்லுங்கள். சுவாசித்தேன், இப்போ என்னுடைய மூக்கில் உள்ளே போகுது காற்று, அப்படியே என் மூக்கில் இருந்து காற்று வெளியே போகிறது. இந்த ரெண்டுத்தையும் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க? எப்படின்னா வெறும் உணர்வினால் தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என் மூக்கில் காற்று உள்ளே போகுது அப்படின்றதை நான் உணர்ந்து கொண்டேன். காற்று வெளியே போகிறது என்பதை உணர்ந்து கொண்டேன். அதனால் இந்த உணர்வு கட்டாயி போச்சுன்னா காற்று வருதா போதா இல்லையான்றதுலாம் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். நீ சுவாசிக்கிறியா இல்லையான்றது தெரியாமல் போயிடும். நீ இருதய துடிப்பு இருக்குதா இல்லையான்றது தெரியாமல் போயிடும். இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா உணர்வு தான். இந்த உணர்வு என்ற ஒன்று இல்லாத போது நீ எதையுமே உணர முடியாது. உன்னுடைய சுவாசத்தையே உணர முடியாத போது எப்படி நீ எதிரில் இருக்கிற ஆளெல்லாம் உணர முடியும்? இந்த பிரபஞ்சத்தை உணர முடியும். சரியா? இந்த பிரபஞ்சத்தை உணரணும்னா இந்த உணர்வு வேண்டும். இதுதான் 5 தலை பாம்பு. இந்த உணர்வுன்னு சொல்கிறது தான் வாசுகி அப்படின்னு சொல்லக்கூடிய 5 தலை பாம்பு. இந்த 5 தலை பாம்பு தான் கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல். இந்த 5 உணர்வுகளை தான் 5 தலையாக உருவகம் பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் சேர்ந்து ஒன்றா இருக்கிற உடம்பு தான் வந்து என்ன உடம்பு? பாம்பினுடைய உடம்பு, வாசுகியினுடைய உடம்பு, உணர்வினுடைய உடம்பு. ஒரே தலைப்பில் உணர்வுன்னு வருது. இது எங்கே போய் உட்காந்துட்டு இருக்குதுன்னா சிவலிங்கத்தினுடைய தலையில் உட்காந்துங்க. அப்போ இந்த 5 தலை நாகமான வாசுகி என்ற பாம்பு எங்கேருந்து புறப்பட்டதுன்னு கேட்டிங்கன்னா இந்த உயிரிலிருந்து தான் புறப்படுது. உயிர் இல்லாதவனுக்கு இதெல்லாம் கண்ணு தெரியுமா? கண்ணு இருக்க தானே செய்யுது, ஆனால் பார்க்குறானா? இல்லை. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா எக்யூப்மெண்ட்ஸ் மாதிரி தான். காதுன்றது ஒரு எக்யூப்மெண்ட்டு, தோல்ன்றது ஒரு எக்யூப்மெண்ட்டு. இது வழியாக உணரக்கூடியது தான் உயிர். அப்போ அந்த உயிர் ஆற்றல்லேருந்து உணர்ந்தால் மட்டும்தான் இது வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போது இந்த உணர்வுன்றது உயிரிலிருந்து புறப்படுகிறது என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அது எங்கேருந்து தொடங்கியதோ அங்கேயே நிறுத்தி பழகினா உங்களுக்கு வந்து சுத்தமாக வந்து இந்த பிரபஞ்ச காட்சிகள் எல்லாமே மறைஞ்சு போயிடும். இந்த மறைந்து போய் உங்களுக்கு எண்ணங்களற்ற நிலைக்கு போயிடுவீங்க. எண்ணங்களற்ற நிலை எப்போ கிடைக்குதுன்னு பாருங்கள். அப்போ கள்ள புலன்கள் 5ம் காலா மணி விளக்கே அப்படின்றது நம்முடைய திருவாசகத்துலேயும் பாடியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திருவாசமாக அது என்னன்றது தெரில, அந்த அதுலேயும் இருக்கும். சரியா? ஸோ கள்ள புலன்கள்ன்ட்டார் அவர். கள்ள புலன்னா திருட்டுத்தனம். இந்த கள்ள புலன்கள் வழியாக பார்க்கின்றது இது இந்த உணர்வு தான். ஸோ இந்த உணர்வு என்ற ஒன்று இருக்கின்ற வரை அதுதான் உணர்வுறு உணர்வெல்லாம். உணர்கின்ற உணர்வையை கடந்து நிற்கின்றது தான் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு இருக்கிறார். அப்போ இந்த உணர்வு எங்கே போய் உயிரிலிருந்து தொடங்கிய உணர்வை உயிரிலேயே ஒடுக்கி உயிரிலேயே வந்து நின்று போச்சு அப்படின்னா அந்த நிலையில் தான் உங்களுக்கு வந்து அருட்பெருஞ்சோதி நிலை ஏற்படுகிறது. சரியா? இது ரொம்ப நேரம் போயிட்டே இருக்குதுன்னு போச்சுன்னா ரொம்ப நேரமாக போகுது, ஒரு இதோட போகுதுன்னு நினைக்கிறேன். அந்த தெளிவுக்காக தான் இவ்வளோ விஷயத்தையும் நான் சொன்னேன். அது சித்தர்கள் வந்து எப்படி வந்து அசரீரியாக நமக்கு கொடுத்தாங்க அப்படின்றத சொல்கிறேன். இந்த ஜீவசமாதியானது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ரெட் ஹில்ஸு, அதாவது நார்த் மெட்ராஸ் ரெட் ஹில்ஸுக்கு பக்கத்தில்
குதிரைப்பண்ணன்னு ஒரு ஏரியா இருக்குது. குதிரைப்பண்ணன்றது வந்து என்னென்னா, அந்த கிண்டி ஹார்ஸ் ரேஸர் முன்னாடி ஓடி இருந்தது இல்லையா, அந்த குதிரைகளை எல்லாம் வந்து அதை வந்து அந்த அந்த பண்ணையில் வச்சு தான் வந்து அதை பராமரிப்பு பண்ணியிருக்கிறாங்க. தினமும் அங்கேருந்து தான் அந்த குதிரைகள்லாம் இங்கே வருமா ரேஸ்க்கு, கிண்டி ரேஸ் கோர்ஸில் வந்து ஓடுற குதிரைங்களுக்கு அந்த காலத்தில் அந்த இது வந்திருக்கு. இன்னமும் அந்த குதிரை பண்ணை அங்கே இருக்குது. அது வெறும் பேர் மட்டும் இருக்கும் அங்கே குதிரை பண்ணை அப்படின்றது. அந்த ஏரியா இருக்குது அங்கே. அவங்களுடைய அந்த ரேஸ் கோர்ஸ் ஓனருடைய அந்த இடம் அது. ஸோ அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் நம்முடைய கல்லுக்கட்டி சித்தருடைய ஜீவ சமாதிகள் இருக்குது. இதில் வந்து நான் ஒரு விண்ணப்பம் வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கல்லுக்கட்டி சித்தருடைய ஜீவ சமாதியில் ஏற்கனவே போயிருக்கவங்க, அங்கே வந்து வழிபாட்டு பண்ணுறவங்க, அங்கே இருக்கிற என்ன சொல்கிறது, அந்த இன்றைக்கி அதை பராமரிக்கிறவங்க, அவங்களுக்கு ஒரு வேண்டுகோள். இது வந்து இவ்வளோ நேரம் அந்த ஐயா சொன்னக்கூடிய அசரீரியை இவ்வளோ நேரம் நம்ம பேசி அனுபவமாக பெற்றது எல்லா முழு விளக்கத்தையும் நான் இந்த வீடியோ பதிவாக போட்டுட்டேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த நிர்வாகம் பார்க்குறவங்களுக்கு நான் இந்த செய்தியும் அனுப்பிட்டேன். நான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, இந்த உண்மையான நிகழ்ச்சியில் இந்த உபதேசத்தை வந்து ஐயாவுடைய ஜீவ சமாதியில் ஏதாவது ஒரு மூலையில் அந்த செவுத்தில் இந்த 2 வரியை எழுதி வச்சா பின்வரும் காலத்தில் நம்முடைய என்ன சொல்கிறது, இளைய சமுதாயம் யாராவது ஒருத்தருக்கு இந்த அசரீரி வந்து அந்த எழுத்து வடிவமாக அங்கே நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா அது யாராவது ஒருத்தருக்கு பயன்படும். அதனால் தயவுசெய்து நான் பல வருடங்களாக நான் வந்து அந்த பராமரிப்பில் இருக்கிறவங்கக்கிட்ட பல பேர்கிட்ட சொல்லிட்டேன். ஆனால் அவங்க இது வரைக்கும் அதை வந்து ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு இம்பார்ட்டன்ஸாக எடுத்துக்கல. ஒருவேளை ஐயா தடை போடுறாரான்றது எனக்கு தெரியல. ஸோ இதை வந்து பலரும் இதை வந்து உணர்ந்து அது வந்து நல்ல ஒரு தெளிவை பெற வேண்டும். இன்றைக்கி நிறைய கார்ப்பரேட்டு கும்பல் இதுலேயும் உள்ளே பூந்துக்கிட்டு கொள்ளாட்சின்னு இருக்குது. வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்கிறவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த மாதிரி அமானுஷ்யமாக இந்த சித்தர்களோட நடந்த விஷயத்தை வந்து நம்ம சொல்கிறோம். அதை வந்து அங்கே ஒரு 2 வரி எழுதுவீங்க. என்ன வரி? தெளிவாய், தெளிந்து, தெளிவே, தெளிவாய் அப்படின்ற இந்த 2 லைன், இந்த 2 லைன் நம்ம மனதில் ஆழமாக பதிந்த இந்த 2 லைன் இன்றைக்கி அந்த 2 லைன்ன்றது வந்து முழு ஆன்மீகத்தினுடைய விஷயங்களையும் இன்றைக்கி புரட்டி போட்டு காட்டி கொடுத்துருக்குது. அதை அவங்க 2 வரியில் நச்சுன்னு வந்து அடிச்சுட்டாங்க. அந்த வரிகளை தயவுசெய்து அவருடைய ஜீவசமாதியினுடைய ஏதாவது ஒரு செவற்றில் எழுதி வைத்தால் பின்வரும் காலத்தில் இருக்கும் நம்முடைய இளைய குழந்தைகளின் சமுதாயத்தில் யாராவது ஒருத்தருக்கு அது வந்து உதவியாக இருக்கும். அவர் இந்த பாதையில் பயணிக்கும் பொழுது அவருக்கு அது ஒரு நல்ல உபதேசமாக இருக்கும். அது வந்து பிற்காலத்தில் அது வந்து யூஸ் ஆகும். அதனால் தயவுசெய்து அதை நீங்கள் இதெல்லாம் வந்து உண்மையாக பட்டுச்சுன்னா அதை வந்து அங்கே எழுதி வைங்க. நான் அதை வற்புறுத்தி கேட்கல, தாழ்மையோட கெஞ்சி கேட்குறேன். இந்த உண்மையை தயவுசெய்து உங்களால் மனம் உவந்து அதை எழுத முடியும்னா இந்த 2 வரியை எழுதுங்க தயவுசெய்து. இதை மட்டும் நான் கேட்டுக்கிறேன். இதை பார்க்கின்ற நம்முடைய கல்லுக்கட்டை சித்தரையா மனது வைத்தால் இந்த 2 வரி உலகத்துக்கே பரவி நிற்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஐயாவை வணங்கி நீங்கள் மனசு வைத்து உங்களுடைய இருப்பிடமாகிய கல்லுக்கட்டை ஜீவசமாதி அந்த சமாதியில் இந்த பதிவை
நீங்கள் 2 வரி அந்த நீங்கள் சொன்ன 2 வரியை அங்கே வந்து எழுதி வைக்கணுன்றதை உங்களுடைய பாதம் பணிந்து நான் கேட்டுக்கிறேன். இந்த பதிவு இதோடு முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம். நம்முடைய குருநாதர் உயிராகிய தெளிவாகிய கல்லுக்கட்டியாகிய தலையாட்டியாகிய சுப்பையாவாகிய வள்ளல் பெருமான் வழியில் வந்த சன்மார்க்கியாகிய மணி சுவாமிகள் ஆகிய கனகமுட்டி சித்தராகிய இப்படி பல ரூபங்களில் இந்த உயிரானது பல இடங்களிலிருந்து நமக்கு வழிகாட்டுதலாக இருந்து இதுவரை கூட்டி வந்திருப்பது, அதற்காக நான் மிகவும் நன்றி சொல்கிறேன். இந்த விஷயங்கள் எல்லாம் எனக்கு எத்தனை காலம் என்னை தவிர மற்றொரு பொருட்களும் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டே இருக்கின்றேனோ அத்தனை காலத்துக்கும் இந்த அறிவுரைகளை கூறிய இந்த உயிர் அன்னைக்கு நான் நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன். என்றைக்கு நீங்கள் என்னை ஐக்கியமாக்கிக் கொள்வீர்களோ அதுவரை உங்கள் பாதம் பணிந்து நன்றி சொல்லிக்கொண்டே இருப்பேன். நன்றி, நன்றி, நன்றி.